பல்கலைக்கழக பட்ட விழா மற்றும் துணைவேந்தர் மாநாடு நடத்த ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. உதகையில் நடைபெற இருக்கும் துணைவேந்தர் மாநாடு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை துறக்கும் முடிவை கைவிட்டார் துரை வைகோ. தன் செயல்களுக்கு மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்த நிலையில் முடிவுக்கு வந்தது கருத்து மோதல். கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ். முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அறிவிப்பு. திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகாவால் எடுக்க முடியும் என திருமாவளவன் பேச்சு. சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக எம்பி தம்பிதுரை புகழாரம். வக்பு திருத்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களித்ததாகவும் கூறினார். அதிமுக பாஜக இடையே அமைந்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் MA பேபி விமர்சனம். தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் கருத்து. அதிமுக நடத்தும் போராட்டம் தேர்தல் நேர நாடகம் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. அதிமுகவின் கண்ணீர் அஞ்சலி போராட்டத்துக்கு தான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதாகவும் விமர்சனம். தேர்தல் வரும்போது இதெல்லாம் நடக்கிறதானே. விழா காலங்களில், திருவிழா காலங்களில் கூத்து, பாவக்கூத்து, கரகாட்டம், பள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர மாயான காண்டகம், திரைப்பட நடிகைகளை கூட்டிட்டு வந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கும்ல. அது மாதிரி தேர்தல் திருவிழா வரும்போது இதெல்லாம் நடக்கும். இந்த நாடகம் சரியில்லை இதை பாருங்க, இது சரியில்லைன்னா இதை பாருங்க, எதுக்கும் சரியில்லைன்னா பாடுங்க. என்னங்க தம்பி, இது ஒரு கொடுமை தான், அனுபவிச்சுட்டு போங்க, வேற என்ன பண்ண. மொழி திணிப்பு உள்ளிட்டவற்றை வேறறுக்கக்கூடிய போராட்ட களமாக 2026 தேர்தல் இருக்கும். அமைச்சர் தங்கம் தென்னரசு சூளுரை. புதுச்சேரி அரசின் பான்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி, பால் உள்ளிட்டவை திடீர் உயர்வு. புதுச்சேரி அரசின் பான்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி, பால் உள்ளிட்டவைகளின் விலை திடீர் உயர்வு. குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை அதிகரிப்பு. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் முன்னாள் DGP ஓம் பிரகாஷ் படுகொலை. சொத்து தகராறில் மனைவி வெறிச்செயல். நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ். வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து பிரதமர் மோடியுடன் பேச திட்டம். அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம். மீண்டும் ஒரு சுதந்திர புரட்சியை உருவாக்குவோம் என்று போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை. IPL கிரிக்கெட்டில் சென்னை அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மும்பை இந்தியன்ஸ். தொடரில் இருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்ட CSK. பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு வெற்றி. விராட் கோலி படிகளின் பொறுப்பான ஆட்டத்தால் புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது பெங்களூரு அணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.